இதில் எப்படி 3 ஸ்டார் எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 சைட்ஸ் 2 காப்ளிங்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்பரை விட்டு அந்த க்ளோன் அந்த சுற்றுற ட்ரோனை வந்து உருவாக்கியாச்சு 3 அனுப்பிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வார்டனை தூக்கி ஏர் ட்ரூப்ஸில் வச்சுக்கிட்டு அந்த கார்னரில் நம்ம எப்படி இறக்கி விட்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்பர்னு இறக்கி விட்ருங்க. ஏன்னா ஒரு செகண்டாச்சும் தாக்கு பிடிக்கும். அதோட என்ன பண்ணோம்னா இப்படி அடிக்கும். கரெக்டாக அந்த மோனோலித் உடஞ்ச உடனே நம்ம வார்டனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஃபயர் வாலை தூக்கி இந்த இதில் போட்டுரும். எடுத்துக்குவாக்கு அந்த ஃபயர் வால் போட்டால் அந்த பிளேஸ் ஃபுல்லாக டெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிங்கு, குயினு, இந்த ஹெட் ஹண்டர் 3 இடத்த இறக்கி விட்றோம். இறக்கி விட்டோன்னே அந்த பிளேஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜெயிண்ட் அந்த கார்னர் இந்த சைடு கார்னரில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே ராயல் சாம்பியனை இறக்கி விட்றோம். அப்புறம் இந்த பேட்டில் மிஷினை தூக்கி இங்கே போட்டு வர்றோம். ராயல் சாம்பியனுக்கு வந்து இன்விசிபிள் ஸ்பெல்லை போட்டு அது சாவாமல் நம்ம பார்த்துக்கணும். ராயல் சாம்பியன் தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். மீனத்துக்கு அந்த சைடு போடணும். மீனே சாவடிச்சிருச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி போடுங்க. இன்விசிபிள் ஸ்பெல்லை மட்டும் மறக்காமல் போடுங்க. போடுங்க. ஜெயிண்ட்டு சாவ போகுது. இப்போ நம்ம எக்ஸ்போ முடிஞ்சோடனே இன்விசிபிள் போட்டுருங்க. போட்டோன்னே இப்போ நம்ம இவனுக்கு இது போடுவோம். எபிலிட்டி போட்டோடனே உடச்சிட்டான். இப்போ எல்லாமே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓடி வந்து டவுன் ஹால் எடுக்க வருவோம். பார்த்தா இதாக வரும். டவுன் ஹால் எடுத்துடலாம் நம்ம, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 92 முடிஞ்சிருச்சு. 98 வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது. காயின் ஸ்டோரேஜ். ஐயோ இதுதான் பாருங்கள் ஸ்கெல்டல் எவ்வளோ இருக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வேலை நம்ம வந்து வார்டனை ஃப்ளையிங் ஸ்குவாடில் வச்சதுனால இதில் நம்ம 3 ஸ்டார் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஐயோ எவ்வளோ எல்லாத்தையும் சாவடிச்சிரும் போலே இது. ஐயோ சாவடிச்சிருச்சு சொன்ன மாதிரி. இப்போ ஒரு ஆண்கிட்ட வருது குயின்னு சுற்றுரும் போலையே. ஐயோ மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. குயின்னு செத்துருச்சு. வார்டன் ஒரு ஆள் தான் இருக்கான். வார்டன் காப்பாற்றுவாரா நம்ம எல்லாத்தையும்? ஐயோ இப்போது பேட்டில் மிஷினுக்கு போகுது ஃப்ளிப்க்கு. ஐயோ அதுவும் உடைய போது அதுவும் உடஞ்சிருச்சு. வார்டன் ஒரு ஆளுக்கு காப்பாற்றுவாரா நம்மளை? பார்ப்போம். அடிக்கிறாரு. டைம் வேறு இல்லை. 30 செகண்ட் தான் இருக்கு. 35 செகண்டு. அடிக்கிறாரு. அடிச்சிட்டாரு ஒரு வழியாக. லாஸ்ட்டாக அங்கே போயாச்சு. சிரிப்பாக இருக்குது இந்த இது கேட்டாலே. 20 முடிச்சிரு.